வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி சேமியா கேசரி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 4-5 முந்திரி பாதாம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். நெய்யில் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு திராட்சை சேர்க்க பிடிக்கும்னா இது கூடயே சேர்த்து வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நெய்யிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே நெய்யில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இந்த கப்பில் 1 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத சேமியா, நீங்கள் வறுத்த சேமியாவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு 5 நிமிஷம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துட்டு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு வானல் வச்சுருக்கேன். இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வறுத்த சேமியாவை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, சேமியா சூப்பராக வெந்துருச்சு. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது கேசரிக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும்னா ஒரு 1/4 கப் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது அதை நல்லா கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எல்லோ கலராக வரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மெல்ட் ஆன சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாக இது ரொம்ப கெட்டியாயிரும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதில் உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி. இந்த சேமியா கேசரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.